tremendous suffering because of the devastating flood. Lakhs of people were stranded for days in deep water, without food, without essential supplies. Many lives were lost, properties were destroyed. I salute the people of Chennai, the people of Tamil Nadu for their courage and resilience. It was not the government, not the AIDMK, it was the people who came forward to help one another in these long hours of fear and distress. நீங்கள் எல்லோரும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவை தந்த ஒரு வெள்ளத்தை சந்தித்திருக்கிறீர்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை, தங்கள் சொத்துக்களை இழந்துவிட்டார்கள். பல நாட்கள் உண்பதற்கு உணவும், குடிப்பதற்கு தண்ணீரும், அத்தியாவசியமான பொருட்கள் இல்லாமல் அவர்கள் பட்ட வேதனை சொல்லி மாறாது. பல நூற்றுக்கணக்கான பேர் மடிந்து போனார்கள். பல பேருடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை இழந்து விட்டார்கள். உங்களுடைய தைரியத்தை, அந்த வெள்ளத்தை எதிர்த்து போராடுகின்ற போது உங்களுக்கு இருந்த மன உணர்வை பார்த்து நான் உங்களை வணங்கி பாராட்டுகிறேன். அந்த கொடுமையான நேரத்திலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் மக்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. மக்களே மக்களுக்காக உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளிவிட்டது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். At that time of suffering, did your government come forward with help? Did your government, did the AIDMK come and wipe your tears? Did they care to extend a helping hand to you? Did they bother to reach you relief you so badly needed? அந்த கொடுமையான நேரத்திலே நீங்கள் வீடுகளை இழந்து தவித்த போது, உங்கள் உடைமைகளை இழந்து பரிதவித்த போது, இந்த அரசாங்கம் எங்கே போனது என்று நான் கேட்க விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் உங்கள் கண்களிலிருந்து வடிந்த கண்ணீரை துடைத்ததா? உங்களுக்காக உதவுகின்ற ஒரு கரத்தை நீட்டியதா? நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களை கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடு முன்வந்ததா என்ற கேள்விகளை எல்லாம் நான் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன்.